இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தார் சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இந்த படத்தின் சார்பாக அதிலே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கள்லாம் வந்து ஜென்ரலாக வரும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெலாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லோரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவமா பார்கண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரண்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னென்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு சி. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படி தான் படம் எடுத்தார். he says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள், இப்போ லதாமே படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் ஓட்டு காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்கார். இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் சண்டே இஸ் விமென்ஸ் டே. ஸோ இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first my happy Women's Day wishes, okay, to everyone, to my crew, to my producers' daughters, and என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமாக இருக்கணும் படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்கில் போலாம் வரார். ஏன்னா அவரோட கதைக்களம் வேறு. நானும் தம்பி ராமாயா வந்து பூதங்க. ஓகே, ஏன்டா நீ நிஜத்துலேயே பூதம், அதனால கரெக்டாக நான் காசு பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்டில் தான் ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்தில் we shot lots of days in அதான் ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தம்பி ராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினாரு. அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன் எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்குனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். என்னோட சினிமாவில் என்னோடய குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன். ஆனால் அந்த லேண்டு என் கையை விட்டு போகிறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் வரும். என்ன ஒரு கஷ்டம் வரும், அதுவே வராது, சரிடா அது விற்கலான்னு போவேன். ஒரு படம் வரும், அட்வான்ஸ் கொடுப்பாங்க, விற்க மாட்டேன். இன்னும் கூட எப்போல்லாம் அந்த லேண்டை நான் விற்கணும்னு நினச்சி கஷ்டம் வரும், விற்கணும்னு நினச்சி போகணும், அப்போல்லாம் வந்து எனக்கு படம் வரும் அப்படின்னு சொன்னார். அண்ட் இது எப்படி வாலிக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா இருந்ததோ, எனக்கு என்னவோ தம்பி ராமாயணன் சொன்னது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வாட் அ கிரேட் திங், நோ எவ்ரி டைம் தேஸ் அண்ட் he says ஒரு டைமில் சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அவர் தன்னோட எப்படி அந்த பயணத்தை வந்தாலும் அவரே சும்மா கேட்கலாம் இல்லை, அவரே ஷேர் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் தம்பி ராமாயணன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி ராமாயணன் கூட படம் நடிக்கிறதுல ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக கோடு போட்டால் ரோடு போடுவாங்க. தம்பி ராமையா அண்ணன்லாம் எப்படின்னா, கோடு போட்டால் ரோடு போட்டால் அது மேலே பிரிட்ஜு கட்டி அதுக்கு மேலே மெட்ரோ கட்டி டோல் பூத்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸ்கிரிப்டே தேவையில்லை. அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பி ராமையா அண்ணன், இன்னொன்று கோவை சரளாக்கா. இதை நான் உங்களுக்கெல்லாம் சொன்னதில்லை. ஸோ இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களெல்லாம் வந்து என்னங்க இப்போ இன்னும் பண்ண மாட்டேன்றாங்களா, ஐயோ இல்லைங்க உட்காந்து போதும், நிறுத்துங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட்
டோல்கின்க்கு அப்புறம் வி கிரியேட்டட் அ ஓன் லாங்குவேஜ். நானும் தம்பிராமையும் பேசுகிற மாதிரி ஃபுல்லாக அவரும் நானும் கிரியேட் பண்ணியிருந்தேன். தொப்பிலியமாலாம் எங்கேருந்து வந்ததுனே தெரில. அண்ட் படம் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி யூஸ் இட். இன்ஃபேக்ட் ஜிப்ரிஷ் ஒரு லாங்குவேஜாகவே இந்த பண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கண்ணன், எங்கள் கண்ணன் டைரக்டர் கண்ணன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ப்பு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஷஷாங்க் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. அவன் இப்போ 9th ஸ்டாண்டர்டு. அவன் படம் ஷூட் பண்ணும்போது இவஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். சாரி 8th ஸ்டாண்டர்ட். படம் ஷூட் பண்ணும்போது 7th ஸ்டாண்டர்டில் இருந்தான். இந்த படத்தில் 2 குட்டி பசங்க நடிச்சிருந்தாங்க. இப்போது இது நிஜமாகவே ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். என்னென்னா படத்தோட ஃபினான்ஷியர் வந்து அவங்க ஹஸ்பண்டு, ஓகே, எழுதினவங்க கிராண்ட் மதர், நடித்தவங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன். சம்மர் ஹாலிடேக்கு ஜப்பான்லேருந்து சரிதாவோட பசங்க 2 பேரும் ஜப்பான்லேருந்து லீவுக்கு வந்தாங்க. லீவுக்கு வந்தால் மேடம் இருப்போம், எம்ஜிஎம் கூப்பிட்டு போவோம், வாடான்னு ஷூட்டிங் கூட்டு போய் அவங்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ ஐ திங்க் தேர்ஸ் லாட்ஸ் ஆஃப் லவ் இன் திஸ் மூவி. ஓகே, நாட் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் 7 ஸ்டுடியோ கண்ணன். ரொம்ப தேங்க்ஸ். சம்மன் செட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ மை பிக் தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் கண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் த மூவி. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் ஃபினான்ஷியல் சார்லாம் பேசினார். அவர் சொன்னார் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு. உடனே பாப்பி மாஸ்டருக்கு ஐயோ எனக்கு ஒரே ஒரு பையன் தான் நினைக்கிறான்னு ஒரு கஷ்டம். நான் சொன்னேன் இதுக்கப்புறம்லாம் நீ பெண்ணுக்கு ட்ரை பண்ணாத, கேட்க முடியாதுன்னு. பாப்பி மாஸ்டர் இஸ் நாட் அ மாஸ்டர். என் கூடவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஷூட்டில் வந்து அவங்க யாருன்னா பார்த்தா நாகக்கன்னியாக ஒரு ரோல் பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்கள் அவங்கள. அவங்க தான் நாகக்கன்னியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நாகக்கன்னினா யாருன்ற மாதிரி, எப்படி கிருஷ்ணர்னா என்டி ராமாராவோ, நாகக்கன்னினா அடுத்து நம்ம பாப்பி மாஸ்டர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காகவே யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன். உதயகுமார் அண்ணன் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். பட் ஐ ஸ்டில் சே சார், நான் வந்து ஐ க்ரூ அப்ஸ் வாட்சிங் யுவர் மூவிஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அலங்காரில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் சின்ன கவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன். நான் போய் பார்க்குறேன். அதில் படத்தில் ஒவ்வொரு பாட்டும், இன்ஃபேக்ட் எங்கள் திரைப்பட கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தத்தகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ்ட் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பட கூடத்தில் last month I went and joined their course, so I'm doing it. And it's out of love for the movies. Lyricist ஆகணுன்ற ஆசை இல்லை, but to know the craft and enjoy the craft. And Dhananjay sir, thank you so much. I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So Anand, thanks 10 Music, everyone. Master, thank you, Master. And my thanks to cameraman PG Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில. ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். அண்ட் ஐ நோ யூ வில் பிட் அப்செட் வித் அஸ். ஓகே, 2 hours late. But please write good things. படம் பாருங்கள். படம் பார்த்து if you like the movie, please write good things about the movie. I hope இந்த படம் போய் எல்லா சின்ன பசங்களை சேர்ந்தா it will be very happy. Thank you. Thanks for all this. லதா மேடம் வந்து இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம அவங்கள சொல்லலாம். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகிட்டாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், குழந்தை, ஃபேமிலி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது லைஃப்பில். கல்யாணத்துக்கு முன்னாடியே கதை எழுதணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு 3 பெண் குழந்தைங்க, அதில் 2 பேர் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க, ஒருத்தரை வந்து ஜப்பானுக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த ஃபேமிலி லைஃப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதோடு நிறுத்தாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மரகத மலைன்ற கதையை ஒரு 2 வருஷமாக அவங்களே கதையை எழுதி நிறைய பேர்கிட்ட சொல்லி, முக்கியமாக அவங்க இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து அவங்க 3 பெண் குழந்தைங்க தான். அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து பசங்களுக்கு பிடிக்கும். இதே ஆம்பளை பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், உனக்கு எதுக்கு தேவையா இது, ஒழுங்காக அந்த காசை என்கிட்ட கூட நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் குழந்தைங்க அம்மாவோட அவங்க நம்மளுக்காக லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன், அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். அந்த 3 பெண் குழந்தைங்க இந்த படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க லதா மேடம்க்கு. ஸோ உண்மையே சொல்லணும்னா உண்மையிலே அவங்கள நாளைக்கு மகளிர் தினம் அவங்க தான் டாப்புன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் தனஞ்சயன் சாருக்கு தெரியும், படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல திணறிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுக்கு மத்தியில் ஒரு கதை எழுதி அதை கரெக்டாக அசெம்பிள் பண்ணி
ரொம்ப ரொம்ப லதா மேடம்க்கு வந்து உண்மையிலே நம்ம ஒட்டுமொத்த தமிழ் திரையிலுமே நன்றி சொல்லணும். அந்தளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்குது. இந்த படம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட், அவங்க தைரியம், அந்த குடும்பத்துக்காகவே இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். ஏன்னா சம்மர் ஹாலிடேக்கு வருது, குழந்தைங்க படம். ரொம்ப நாள் ஆச்சு மைடியர் குட்டி சாத்தன் மாதிரி ஒரு படங்கள் நம்ம பார்த்து ரொம்ப நிறைய ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு மைடியர் குட்டி சாத்தனை தாண்டி போகக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு மிஸ்டர் பிரதாப், சந்தோஷ் பிரதாப், அப்படி இருக்கிற ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கார். ஒரு ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சின்சியராக இருப்பார். அவ்வளோ செய்கிற தொழில் அவ்வளோ ஒரு நேர்மை இருக்கும். செலக்ட் பண்ணுற படங்கள் ஒரு நல்லா இருக்கும். ஸோ உண்மையிலே சந்தோஷ், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தனஞ்சய் சார், உதயகுமார் சார்லாம் பெரிய லெஜண்ட், அவங்களாம் வந்திருக்காருதே பெரிய விஷயம். பிரவீன் லால்வானி சார், ஒரு பெரிய ஃபினான்ஷியர், தயாரிப்பாளர், அவர் வந்திருக்காரு. அண்டு ஜெகன் பற்றி சொல்லணும். ஜெகன் வந்து என் கூட ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நகைச்சுவை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு கேவி ஆனந்த் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஜெகன் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெகன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாப்பி மாஸ்டர், நான் தான் கண்டெயின் காதில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த கிளைமாக்ஸ் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ பாப்பி மாஸ்டர். உண்மையிலே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் இவங்களுடைய உழைப்புக்கு, லதா மேடமோட உழைப்புக்கு, அவங்களுடைய தைரியத்துக்கு, அவங்க பெரிய சப்போர்ட்டை வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க வந்து ஒரு பெரிய லாயர். அவர் வந்து பின்னணியிலேருந்து தம் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. என்ன தைரியம் பாருங்கள், ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சம்மர் ஹாலிடே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேம், நீங்கள் அடுத்த வருஷம் இன்னும் 2 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். மரகதமலை நிச்சயமாக வெற்றி அடையும். அவங்க 3 பெண் குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து கதை வந்து பழைய காலத்து கதை மாதிரி எடுக்கலாம். ராஜா ராணி கதைங்க, மந்திரவாதிங்க, இந்த அனிமல்ஸ், இது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கதைங்கெல்லாம் எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இந்த கதை வந்து எடுக்கிறப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தோம். தடா பாரஸில் எடுத்தோம். அதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்லும் அந்த டான்ஸ் இதில் யாருமே அவருக்கு ப்ராக்டிஸே கொடுக்கல. அவரே வந்து டான்ஸ் நல்லா நடித்து கொடுத்தார். ஃபைட்லேயும் வந்து அவருக்கு எந்த இதுவே சொல்லியே தரல. ஃபைட் இப்படி பண்ணணும்னு சொன்னோன்னே உடனே நல்லா பண்ணார். ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயிங்க அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அழகோ அந்த அந்த ஜமீன் ஒய்ஃபுன்றதுக்கு நல்லா இருந்தது. ஜமீனும் அவரும் அந்த குதிரையில் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரோடைய அந்த பொறுத்த நல்லா இருந்தது. அந்த சீனில் வந்து ஜமீன்தார் ஒய்ஃபு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜெகன் சாரும் தம்பிராமையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நாங்களே சொல்லலை, அவங்களே அந்த கதையில் வந்து என்ன பேருங்க அது, தொப்புளி மாலான்றது நல்லா இருந்தது. அவங்களே தான் அந்த பேரே வச்சாங்க. அது நல்லாவும் நடிச்சிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தடா ஃபாரஸ்ட்டில் நல்லா ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் நல்லா பேசி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இவர் டைரக்டர் கண்ணன் அவரும் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த எனக்கு எல்லாம் கொஞ்சம் என்னென்னு ஐடியா அவர் கேட்டப்பெல்லாம் அவர் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எல்லாமே அவரும் எனக்கு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் பப்பிமா அவங்க பண்ண அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த கிளைமாக்ஸ் டான்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப ரீச் ஆகும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அந்த கிளைமாக்ஸ் பாட்டு டான்ஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஸ்டன் மாஸ்டரும் நல்லா பண்ணியிருந்தார். அந்த டான்ஸ் இது ஃபைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் என்னங்க சொல்கிறேன், தேங்க்யூ. பசங்களும் நல்லா நடிச்சு, அவங்களுக்கு ஆக்டிங்கு நாங்கள் சொல்லியே தரலைங்க. பசங்க நடித்தவங்களுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு வருமா என்னானே இருந்ததுங்க. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பசங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சொல்லிட்டேன், அவரை சொல்லிட்டேன். இவரும் ஆடியோ, இவருக்கு ரன் மியூசிக் வந்தவருக்கும் ரொம்ப நன்றிங்க. திசேஸ்க்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களும் நாங்கள் போனோம், இந்த பாட்டு நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப அவரும் இங்கே வந்திருக்காரு, அவருக்கும் நன்றிங்க. அப்புறம் தனஞ்சயன் சாருக்கும் நன்றிங்க. அவருக்கும் நன்றி. அவர் பேர் தெரியும், பிரவீன் சாருக்கும் நன்றிங்க. அவரு இல்லை அவர் சங்க தலைவர் இவங்களா?
செயற்குழு உறுப்பினராக வந்த ராஜா அவருக்கும் நன்றிங்க. வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். மேடம் ரொம்ப நல்ல எங்ககிட்ட ஸ்கிரிப்டை வந்து நல்லா ரைட் பண்ணாங்க. அதுக்கேற்ற வந்துட்டு அவுட்புட் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து குழந்தைகளுக்கும் பிடிக்கிற மாதிரியும் ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். சந்தோஷ் ப்ரோ செம்ம ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி வந்து எதை சொன்னாலுமே வந்துட்டு ஒரு டேக் மேலே வாங்க மாட்டார். எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு வாட்டி பார்ப்பார், அடுத்த வாட்டி டேக் ஓகே ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. கேமராமேன் சார் வரல, பிஜி முத்தையா சார். ஆக்சுவலி அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு போனாக இருந்தார். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை வச்சுட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலை இருக்குமோ அதுபோல் இந்த படம் நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்கும்ன்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். மேடையில் இருக்க பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். மரகத மலை எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு கண்ணன் சார் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக மேமை இன்ட்ரோ பண்ணாங்க. மேம் சாங் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. அதை எடுத்து முடிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு அந்த சாங்லேயே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக போச்சு. எனக்கும் ஃபைட் மாஸ்டருக்கு தான் அந்த செட்டில் சண்டை. அவர் ஃபைட்டும் பண்ணணும், நான் சாங்கும் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவலை நான் அந்த சாங் பண்ணும்போது எனக்கே கீழே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சந்தோஷம் அவங்களும் ரொம்ப எனக்கு ஒத்துழைச்சாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நல்லா ஹிட் ஆகணும், பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணணுன்றது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.